सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। இது என்ன கொரட்டையா இது? பைக் உண்டு ஏரோப்ளான் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் என்ன 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 செய்ய போற? கூடுச்சு காட்டுறேன். நான் காட்டிக்கிறேன். கூடுச்சு காட்டுறேன்னு காரை காட்டுறீங்க. இருங்க. எங்க போறா? கூடுச்சு வரலன்னு அருவாளை எடுத்துட்டு வர போறாளா? தங்கலட்சுமி, அம்மா தங்க. என்னடா இது? என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற? ஒண்ணுமே புரியலையே. குடிங்க தண்ணி தண்ணி. ஓஹோ, அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்த உடனே புடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேனே, அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தீங்க. சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஹார்டா? எங்க இருக்குது? அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது. அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது. கொடூரமா? ஆமா. ஒண்ணும் புரியல. முரட்டு தனமா இருக்குங்கிற. அது போக போக சரியா போகுங்க. சரியா போகுமா? போனா சரி. ஏங்க என்ன என்ன செய்யணுங்க? சொல்றேன். அம்மா என்ன கவாத்து பழகுற? உங்க கூட வர்றேங்க. கூடையும் வேணாம் முறவும் வேணாம். என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க. பிந்துவங்கி முன்னழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்? நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. ஐயோ, நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும். முடியுமா? ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல? இதுவும் கஷ்டமா? நீங்க பேயலையிற நேரத்துல பென்சில பிடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க. எப்ப படுக்கிறீங்க எந்திரிக்கங்கிறத எனக்கு தெரியாது. என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி. அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா உடனே எழுந்திருங்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன்? அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம். செய்துக்கோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி? இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறானே ஆள வந்தான், அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடடா, இவங்கண்டவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம். அட நீங்க என்னங்க, என்ன எங்க அண்ணன் தம்பி கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க. அவங்கிறது நாயை கூப்பிடுறான். நீ குடுத்தன பண்றது எங்க பார்த்தான்? 2 வருஷம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நாளடவுல சரியா போகணும்னு வச்சுக்கேன். இப்ப சமையல் ஆயிடுச்சோ? ஆயிடுச்சு. மிளகா தான் அரைக்கணும். நான் வந்து அரைச்சு தரேன். ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான். துவையலா? தங்கலட்சுமி, தங்கலட்சுமி. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. நேத்து மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிக்கிட்டு போயிட்டான். பூரி தான் நல்லா செய்யுது. என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து, அதான் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு, அதான் எனக்கு தெரியுமே, அது நிறைய தண்ணியை ஊத்தி, அதான் எனக்கு தெரியுமே, நல்லா குழைச்சு, அதான் எனக்கு தெரியுமே, வச்சு வையே. நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும். பெரிய மேதாவி மாதிரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். நான் பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமோ சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன். என்னடா? நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு? எங்க அப்பாவையா?
இல்லீங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா. அவரை ஜமீன்தார ஆளை வச்சு அடிச்சு போட்டாரா. எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க. ஊரெல்லாம் புகையுதுங்க. புகஞ்சா நெருப்பாயிடு மேடா. ஏய், இது விஷயமா ஒரு பயனை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பாத்துட்டு வர்றேன். சரிங்க. இவ பூரி சுடன்னு உள்ள போயிருக்கிறா. மாவு கிட்ட ஏதாவது தகராறு பண்றாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு இல்ல, நீ காக்கா பிடிக்கிற. என்ன செய்த சொல்லு. இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன். அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு. நீ செய்த தப்பு அதுதானே எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல. என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உதறது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே. இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற நீ? சுடுதுல்ல? சுடுது. சொரணை இருக்குல்ல? இருக்கு. என்ன உள்ளத சொல்லு. சொல்லு. அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா? எழுதுல சொல்லு. நான் ஒண்ணுமே செய்யலைங்க. ஏண்டா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏடா வெறும்பயல, என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல? லாரி வரும். லாரி வரும். ஒரு பெரிய அரசியல் கைதி. லாரி வரும். நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் 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 வந்து கழுத்தை புடிச்சு தெருவா இழுத்துக்கிட்டு போகும். எஜமா, அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து. நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. சரி. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும். ஐயா, நான் ஒண்ணும் செய்யல. ஒத்துக்கணும் ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. எங்கள் வீடு கோகுலம், என்பவன் தான் கண்ணனாம். தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனாம். எங்கள் வீடு கோகுலம், என்பவன் தான் கண்ணனாம். தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனாம். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. அன்னை என்னும் கடல் தந்தது, தந்தை என்னும் நிழல் கொண்டது. அன்னை என்னும் கடல் தந்தது, தந்தை என்னும் நிழல் கொண்டது. பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன் பிறந்தார். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது. எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பார். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. வெள்ளம் போல ஓடுவான், வெண்மணல் மேல் ஆடுவான். கானம் பாடி பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான். கானம் பாடி பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான். மாயம் செய்யும் மகன் வந்தது, ஆயர்வாடி பயம் கொண்டது. அந்த பிள்ளை செய்யும் லீலை நான் அறிவேன். இந்த பிள்ளை நலம் கொள்ளவும், என்னை பார்த்து என்னை வெல்லவும், கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்த்தேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க.
கொண்டது இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. மகளே பார், உன் நிழலில்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். தாய் படுத்த படுக்கையினை பார் மகளே பார், அவள் தங்கமுகம் கருகுவதை பார் மகளே பார், பார் மகளே பார், பார் மகளே பார், பார் மகளே பார். நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நிழலில்லாமல் வாடுவதை பார் மகளே பார், பார் மகளே பார். உண்பதென்று உணவை வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கமென்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், கண்ணிழந்த தந்தை தனையே என்ன செய்ய எண்ணுகிறாய், என்ன செய்ய எண்ணுகிறாய். பார் மகளே பார், பார் மகளே பார். தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. ஒருவராக வாழுகின்றோம், பிரிவதற்கோ இதயமில்லை, யாரும் இல்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே. நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார், உன் நிழல்
கர்நாடக சங்கீதத்தை பாடிக்கொண்டிருப்பவன் மேலை நாட்டு பாணியில் பாட முடியுமா, பாட வைக்க முடியுமா அப்படி என்று திருவாளர் விஸ்வநாதன் ராமூர்த்தி இருவரும் சேர்ந்து கொண்டு ஒரு பாடலை இயக்கினார்கள். அந்த பாடல் இயக்கி கொடுக்கும் பொழுது அதுக்கு பல பேர் முயற்சி செய்தார்கள். டிஎம்எஸ்க்கு பாட்டு வருமோ வராதோ, இந்த மாதிரி ஸ்டைல் கர்நாடக சங்கீதம் தான் ஒரு பாடுவார்னு நினச்சேன். பல பேர் முயற்சி செய்து பிற கடைசியில் என்னை பாட கூப்பிட்டார்கள். அதுதான் அந்த பாடல். யாரந்த நிலவு ஏன் இந்த கனவு, இது பல வாத்தியங்களோடு சேர்ந்து கேட்கும்போது அந்த மென்மையான குரலில் பாடும்போது ஒரு அழகை கொடுக்கிறது. இந்த பாடலை அழகாக பாடி ரெக்கார்ட் செய்து விட்டோம். அதை நடிப்பதற்காக நடிகர் திலகம் அவர்கள் அந்த பாடலை கேட்டுவிட்டு சொன்ன அபிப்பிராயத்தை உங்களிடம் சொல்லுகிறேன். பாடல் எழுதிய திருவாளர் கண்ணதாசன் அவர்கள் அழகாக எடுத்து கொடுத்து விட்டார்கள். திருவாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் அழகான மெட்டை கொடுத்து விட்டார். பாடிய டிஎம்எஸும் அழகாக பாடிவிட்டார். இப்பொழுது நான் இத்தனையும் மீறி நான் நடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. எனக்கு ஒரு வாரம் ஒதுக்கி கொடுங்கள் அப்படின்னு டைம் கேட்டுக்கொண்டு பிறகுதான் நடித்தார். அந்த உயர்ந்த நடிகர் கையில் ஒரு ஸ்மோக்கிங், ஒரு சிகரெட் வைத்து கொண்டே நடித்து காண்பித்து விட்டார்.
மகாதேவ், மகாதேவா, முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே, எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமற் போய்விடுமோ என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன். தமிழ் முதாட்சியே, தரணியெல்லாம் மொழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தன்னலவற்ற தாயே, தமிழே, தமிழின் அமுதமே, வாழ்க உன் தொண்டு. உலகில் நல்லறம் அல்லாதது என்ன? இல்லறம் அல்லது நல்லறம் என்று. நன்று புகந்தனே, நன்று என்பது என்ன? ஆலயம் தொழுவது சாலம் நன்று. அபாயம் நீங்க ஒரு வழி சொல். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. உலகில் அனைத்தும் கற்றது யார்? தேவி, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல். தேவர் குரலும், திரு நான்மறை முடிவும், மூவர் தமிழும் முனிமொழியும், கோவை திருவாசகமும், திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். வேருடன் கெடுவது, ஊருடன் பகைக்கின், கண்ணனப் போற்றுவது, எண்ணும் எழுத்தும். இனி நீ வேண்டுவது பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்தால் ஐயனே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அவ்வையே, சொற்றமிழால் எம்மை பாடுக. வாசி வாசி என்று வாசித்த தமிழில்து வாசி வாசி என்று வாசித்த தமிழில்து சிவா சிவா என சிந்தைதனில் நின்று அவாவினாரிந்த அவ்வை தமிழ் கொண்டு கவி பாடினாள் உன்னை கண்குளிரக் கண்டு. மகாதேவ், மகாதேவா, முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே, எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமற் போய்விடுமோ என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன். தமிழ் முதாட்சியே, தரணியெல்லாம் மொழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தன்னலவற்ற தாயே, தமிழே, தமிழின் அமுதமே, வாழ்க உன் தொண்டு. உலகில் நல்லறம் அல்லாதது என்ன? இல்லறம் அல்லது நல்லறம் என்று. நன்று புகந்தனே, நன்று என்பது என்ன? ஆலயம் தொழுவது சாலம் நன்று. அபாயம் நீங்க ஒரு வழி சொல். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. உலகில் அனைத்தும் கற்றது யார்? தேவி, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல். தேவர் குரலும், திரு நான்மறை முடிவும், மூவர் தமிழும் முனிமொழியும், கோவை திருவாசகமும், திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். வேருடன் கெடுவது, ஊருடன் பகைக்கின், கண்ணனப் போற்றுவது, எண்ணும் எழுத்தும். இனி நீ வேண்டுவது பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்தால் ஐயனே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அவ்வையே, சொற்றமிழால் எம்மை பாடுக. வாசி வாசி என்று வாசித்த தமிழில்து வாசி வாசி என்று வாசித்த தமிழில்து சிவா சிவா என சிந்தைதனில் நின்று
அவாவினார் இந்த அவ்வை தமிழ் கொண்டு கவி பாடினாள் உன்னை கண்குளிரச்